காஞ்சிபுரம் அப்படினாலே ஆப்வியஸ்லி அது சில்க் சாரியா மட்டும் தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓ மை காட், திஸ் இஸ் சில்க் டிஷ்யூ சாரி. இது பியூர் பட்டு ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னால 40,000 கொடுத்து எடுக்க முடியல. 20,000 தான் எங்க இருக்கு, 15,000 தான் இருக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு இது மாதிரி கம்மி ரேஞ்சில கொடுத்துட்டு. சரி, இதுதான் பியூர் காஞ்சிபுரம். இது ஹேண்ட்லூம்ங்க, நம்ம தரீங்க, இது கை தரீங்க. எங்களுக்கு 70,000, ஆனா கடையில 1 lakh விற்பாங்க. பியூர் வெட்டிங் கலெக்ஷன், கல்யாண சாரி. இதுதான் முகூர்த்த சாரி. இந்த கடைக்கு வராங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி உங்களால தர முடியும்? 36 சில்வருங்க, 23.6 23 ஃபைன் காப்பருங்க, ரோஸ் கலர். வாவ். Cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the Hey guys, welcome back to our YouTube channel with Good Vibes Satish and Geeta. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட நேட்டிவான காஞ்சிபுரத்துல தாங்க இருக்கோம். காஞ்சிபுரம் அப்படின்னாலே நீங்க கண்ணை மூடி யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அது சில்க் சாரியா மட்டும் தான் இருக்கும். நிறைய பேருக்கு காஞ்சிபுரம்னா பட்டு சாரி இருக்கும், காஞ்சிபுரம் போனா பட்டு சாரி எடுத்துலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். ஆனா காஞ்சிபுரத்துல நீங்க வந்தீங்கனாலுமே ஆயிரக்கணக்கான ஷாப் இருக்குங்க. நீங்க ஒரு பட்டு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டிசைன் முக்கியமோ, அதே சமயம் நீங்க ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது பியூர் சாரியா இருக்கா, அது பியூர் பட்டா இருக்கா அப்படின்ற குவாலிட்டிலுமே நீங்க கண்டிப்பா எண்ணத்தை வச்சிருக்கணுங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஷாப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வந்திருக்கிறது டி பார்வதி சில்க்ஸ். இவங்க சொந்தமா கைத்தறி வச்சு நெசவு பண்ணி அந்த சாரீஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. சோ இந்த கடையில இப்ப சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ். நம்ம உள்ள போனோம் அப்படின்னா இங்கதான் பட்டு சாரீஸ் எல்லாமே இருக்கு. வாங்க போலாம். என்ட்ரு ஆன உடனே பாத்தீங்கன்னா நம்ம இங்கதான் வருவோம். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த சில்க் ஷாப்போட ஹால், அதெல்லாம் ஒரு மெயின் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்கதான் இவங்க சாரீஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அதோட சப்போஸ் நீங்க ஏதாவது சாரீஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அதை டிராப் பண்ணி காமிக்கணும்னாலுமே அவங்க டிராப் பண்ணி காமிப்பாங்க. ஸோ பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மிரர் இருக்கு. இப்ப நம்ம இந்த ஷாப்ல இருக்க போற எல்லா வகையான கலெக்ஷன்ஸுமே பார்க்க போறோங்க. மினிமம் பட்ஜெட்ல ஆரம்பிச்சு உங்ககிட்ட இருக்க மேக்ஸிமம் பட்ஜெட் சாரி, எது இவங்க கீழே ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு அந்த சாரியோட கலெக்ஷன்ஸ். ஏன் பட்டு சாரி மட்டும் தான் பாக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பட்டு சாரி இல்லாம டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ்மே கூட இவங்க கிட்ட இருக்கு. நம்ம இப்ப அதையுமே பார்க்க போறோம். ஒண்ணுனா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களால எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்க முடியும். கடைக்கு வந்தாச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து இருக்க ஸ்பேஸ். அந்த ஹால் இல்லாம இன்னொரு ரூம் இருக்கு, அங்கதான் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ஆமா, ஸ்டார்டிங் ரேஞ்ச் கம் போகுது. ஒரு கலெக்ஷன் அடுத்து ஃபர்ஸ்ட் பட்டு சாரி இல்லாம கூட வரவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சாரீஸ்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச்மா. ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்கிட்ட பாத்தீங்கன்னா 1,005. ஓகே. எல்லாருமே பட்டு சாரி பெரிய சாரி எடுக்க மாட்டாங்க. கூட கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அத்தை மாமா அது மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி சாரி நிறைய ஃபாஸ்ட் மூவிங். வெளியில ஷோரூம்ல போனீங்கன்னா இது 2,500 3,000 ஆகும். என் கையில அது 1,000 ரூபாய் சாரி. இது சில்க் கிடையாது, சில்க் கிடையாது, பட்டு மாதிரி. ஓகே. ஆனா கட்டும்போது உங்களுக்கு இது பட்டு லுக் தான் கிடையாது. பட்டு லுக் தான், சேம் பட்டு என்னவோ அதுதான். ஆனா பட்டு கிடையாது, பட்டு மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் 1,000 ரூபாய் போகுது. ஓகே. இது முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். இதுக்கு அடுத்த ரேஞ்சுமா 3,500. இது வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் சொல்லுவாங்க. 3,500 நெக்ஸ்ட் ரேஞ்ச். இப்ப 1,000 ரூபாய் சொன்னீங்களா, அது அடுத்தது 2,500 to 3 பட்டு புடவை மாதிரி இருக்கு. ஆனா இதுவும் பட்டு கிடையாது. ஒரு ஸ்டைல் நிறைய கலெக்ஷன் இருக்கும் இதுல. இது விட்டீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் சார். இப்ப சொன்னீங்க இல்லைங்களா 1,000 to 3,000 சொன்னீங்களா, அதுக்கு அடுத்தது பியூர் பட்டு ஸ்டார்டிங் ரேஞ்ச் 7,000. அதுக்கு அடுத்த ரேஞ்ச். இது எப்படின்னா சில்வர் ஜெரி வருங்களா இல்ல கோல்ட் தான் வரும்? சில்வரும் போடுவோம், கோல்டும் போடுவோம். இது பட்டு பியூருங்க. ஓகே. எல்லாமே பியூர் பட்டு. பியூர் பட்டு. ஆனா ஜரிகை பியூர் கிடையாதுங்க. ஜரிகை 1 கிராம் கோல்டும் கிடையாது, டெஸ்டட் 0. பியூர் ஜரி கிடையாது. இது 7 to 8 ரேஞ்சுங்க. இது ஷோரூம்லாம் போனீங்கன்னா 10 to 12 அப்படி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. 7 to 8 சாரி. இது என்ன ரேஞ்ச் வரும்னா இது 10 ரேஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது ஓகே. இது ஹேண்ட்லூம்ங்க, நம்ம தரீங்க, இது கை தரீங்க. சில்வர் ஜெரி போட்டிருப்போம், கொஞ்சம் டிஃபரெண்டா. ஒவ்வொன்றும் ஒரு மாடல் போடுவோம். சில்வர் போடுவோம், காப்பர் போடுவோம், கோல்டு போடுவோம். ஒவ்வொரு சாரிக்கு ஒண்ணுங்க. இது கான்ட்ராஸ்ட்ங்க, கோருங்க வித் பிளவுஸ். இது 10 to 12 ரேஞ்சுங்க. இது ஓகே. கலர் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. 15 ரேஞ்சுங்க, 12 to 15 ரேஞ்சுங்க. இது எப்படின்னா காப்பர் மாதிரி இருக்கு. இது காப்பர்மா. இது காப்பர் ஜெரி. இது காப்பர். இப்போ சில்வர் காமிச்சீங்க இல்லையா, அடுத்தது காப்பர். இது அடுத்தது கோல்டு. இது எவ்வளவு வரும்? இது 15 வருமா, 12 to 15. ஓகே. இதுல கோல்டே கிடையாது, வெறும் காப்பர். வெறும் காப்பர், ஃபுல் காப்பர்.
காப்பர் எவ்வளவு விலை ஜாஸ்திங்களா? ஆமாங்க, கைத்தறி ஹேண்ட்லூம் இது. ஓகே, இது இது கோல்டு. இது கோல்டு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் 15 குள்ள. ஓகே, இது எல்லாமே லைட் வெயிட்ஸ் தான் வரும். எல்லாமே லைட் வெயிட் தான். இப்ப ரெடி பண்றது எல்லாமே கேக்குறவங்க லைட் வெயிட் தான் கேக்குறாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் வெட்டிங் கலெக்ஷன், பியூர் வெட்டிங் கலெக்ஷன் 40,000 மேல எடுத்த ரேட்னா 1 kg 1 கிலோ வரும். அது மட்டும் தான். மீதி எல்லாமே வந்து 500, 600, 700 ஆகும். ரெகுலர் யூஸ்க்கு நம்ம அவ்வளவு வெயிட் கட்ட முடியாது. அவ்வளவு கட்ட முடியாது. அதுக்குதான் இப்ப கம்மி பண்ணிட்டோம். எல்லாமே கைத்தறி தானே உங்ககிட்ட? இது எல்லாமே எங்க கைத்தறிமா முதல்ல காமிச்சோம் பாருமா, 1000, 3000 அதெல்லாம் கைத்தறி கிடையாது, பவர்லூம். ஓகே, 7,000 ரூபாய்க்கு மேல 7,000 ரூபாய் கூட பவர்லூம் தான் வருது, கைத்தறி கிடையாது. இந்த 10 ரூபா காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் வந்து கைத்தறி. நீங்களே தறி வச்சிருக்கீங்களா? நம்ம கையில தறி இல்ல, இங்க நம்ம கையில பக்கத்துலயே இருக்கு. பக்கத்துல எதிர் வீடு, 3வது வீடு, இவங்க வீடு ஒரு 10 வீடு இருக்கு. எல்லா வீட்லயும் தறி அப்படியே இருக்கு. இது நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த ரேஞ்ச் 20 to 25. இது என்ன 20 to 25னா இது வந்து பட்டு பியூருங்க, ஜரிகை பியூர் கிடையாது, ஜீரோ. இது பிளவுஸ். என்னால வந்து 40,000 கொடுத்து எடுக்க முடியல, 20,000 தான் எங்க இருக்கு, 15,000 தான் இருக்குன்றாங்க பாருங்க. அவங்களுக்கு இது மாதிரி வந்து கம்மி ரேஞ்சில கொடுக்கறதுக்கோசரம் பியூர் சில்க் டெஸ்டட் ஜரியில 15,000 to 20,000. ஓகே, அதுக்கு அடுத்த ரேஞ்ச். இது முடிஞ்சிச்சிங்கன்னா பியூர் ஜரிங்க 500, 600, 700 இது மாதிரி வரும். அதுல இருந்து நாங்க டிஸ்கவுண்ட் போய் கஸ்டமருக்கு 40,000 கொடுத்துருவோம். ஏன் டிஸ்கவுண்ட் பண்றோம்னா, கடைக்கு கொடுக்குற ரேட்டோட இந்த கஸ்டமர் நம்ம சொல்லி 40,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். 40,000, 38,500, 38,000 தான் கையில கொடுத்துருவோம். இது ஃபுல் பியூர் பட்டு. இது பியூர் பட்டு, ஜரிகை பியூர் சில்வர் ஜரி, 3 கிராம் கோல்டு, 25% சில்வர் இதுல இருக்குது. பின்னாடி ரீவேல்யூ இதுக்கு உண்டு. இதுதான் பியூர் காஞ்சிபுரம். இது ஒண்ணு என்னன்னா, இதுவும் கைத்தறி தானே, ஹேண்ட்லூம்மா. பார்த்தோனே தெரிஞ்சுக்கலாம். இது இப்ப புரிய பாருங்க, இதுவும் பியூர். இது என்ன ரேஞ்ச்னா? இதுவும் அதே 40 ரேஞ்ச்மா. 80 குண்டா குத்தலாம். பியூர் வெட்டிங் கலெக்ஷன், கல்யாண சாரி இதுதான்மா, முகூர்த்த சாரி. வெட்டிங் கலெக்ஷன் எந்த ரேஞ்ச்ல எடுப்பாங்க உங்ககிட்ட? நமக்கு ரெண்டே ஆப்ஷனுங்க. பியூர் ஜெரி, சில்வர் ஜெரி. எனக்கு ரியூ வேல்யூ காஞ்சிபுரம் ஒரிஜினல் வேணும்னா 40,000ங்க. ஓகே, அதே பட்டு பியூர் ஜெரி இல்லாம 20,000 கொடுக்குறதா. இது ரெண்டு தான் போதும், நல்லா ஃபாஸ்ட் மூவிங். மக்கள் பட்ஜெட்டை பொறுத்தது. பட்ஜெட் இருக்கிறவங்க இது எடுக்கிறாங்க, இல்லாதவங்க இது எடுக்கிறாங்க. கலர் பொறுத்தவரை எந்த கலர்னா ஓடும்? நிறைய மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அரக்கு, குங்கும கலர், பிங்க், 3 கலர் தான் மோஸ்ட்லி. டார்க் கலர் தான் ஓடும். டார்க் தான் 100%. 99, 100 சேலை காமிச்சேன்னா 90 சேரி இந்த கலர் தான் இருக்கும். 1, 2 இது மாதிரி டிஃபரெண்ட் கலர். அவ்வளவுதான். போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம டார்க் கலர் தான் நினைப்பாங்க மக்கள். ரெட், பிங்க் தான் மோஸ்ட்லி. கேர்ள்ஸ் பிங்க்னா ஆல்வேஸ் பிங்க் தான் வந்து 99% பிங்க். இதுமா இதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஆப்ஷன் சொல்றோம். ஒரே ஒரு ஆப்ஷன் ஒன்று கூட 70,000. எங்க இது 70,000. ஆனா கடையில வந்து 1 lakh விற்பாங்க. ஃபுல் டிஷ்யூ. நீங்க 70 விப்பீங்க? ஆமா. இது என்னன்னா, இதே காஞ்சிபுரம் ஹேண்ட்லூம் சாரியில இது கோல்டு வருது இல்லையா, இதுவும் கோல்டு வருது இல்லையா, இதுக்கு மேல ஃபுல் கோல்டு நெய்வோம். ஓ, காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இதேதான் சேம். பேக்ரவுண்ட் வந்து டிஷ்யூ. அப்ப உங்களுக்கு டபுள் ஷேட் அடிக்குங்களா போட்டோல பாக்க? ஆமா, கோல்டு தெரியும் பாருங்க. தெரியுங்களா? ஹீட்டும் அதிகமா இருக்கும். ஆமா, 1 kg 200 வரும். அதெல்லாம் நார்மல் 40,000 காமிச்சதெல்லாம் 1 kg வரும். 100 வரும். இதுல அந்த ஜரிகை வேல்யூ வரும். இதுவும் பியூர் சில்வர் ஜரி, கோல்ட் அண்ட் சில்வர். 70,000-68,000 நாங்க என் கடை கொடுக்குறது. இதுவும் எடுப்பாங்க. இது ஃபாஸ்ட் ரெகுலரா போதுமா? தமிழ் கஸ்டமர் இருக்கிறவங்க தானே, இப்போ இல்லாதவங்க 20,000, இருக்கிறவங்க 40,000, அடுத்து 70,000. இதுக்கு மேலே இருக்கு. 1.5 lakhs வரைக்கும் இருக்கு நம்ம கையில. அது இப்ப ஸ்டாக் இல்ல, காமிப்பேன். ஆனா ஃபாஸ்ட் மூவிங் எதுல, எந்த பட்ஜெட் ஃபாஸ்ட் மூவிங்? ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தா 40 தான். எல்லாரும் நடுத்தரமா பாக்குறது 30 to 40, 30, 40. நாளை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க? டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுவோம். இதே சொசைட்டில போனீங்கன்னா 60, 65. நம்ம கையில 25 கம்மியா வரும். இப்போ நாங்க கடை கொடுக்குற ரேட் வந்து நாங்க 38 நாங்க கொடுக்குறது கடைக்கு. ஆனா இதே ஷோரூம் போனீங்கன்னா 48, 10,000 அதிகமா இருக்கும். ஆனா யாரா வராங்க, இப்ப இதே மாதிரி புடவையில எனக்கு வேற கலர் வேணும்னு கேக்குறாங்க, தாராளமா பண்ணி தரலாம். நம்ம கையில வந்து ஓன் தறி இருக்கிறதால தாராளமா நீங்க எந்த கலர் சொல்றீங்க அந்த கலர் ரெடி பண்ணி தரலாம். சப்போஸ் எனக்கு டிசைன் தெரியல, எனக்கு இந்த கலர்ல வேணும்னா நீங்க டிசைனை சஜஸ்ட். இப்போ ஒண்ணு இல்லம்மா, உதாரணத்துக்கு எனக்கு கலர் இதுமா, எனக்கு இந்த கலர் வேணும், பார்டர் இந்த கலர் வேணும், எனக்கு இந்த டிசைன் வேண்டாம், ஃப்ளவர்ஸ் வேண்டாம், எனக்கு ட்ரெடிஷனல் இதுதான் வேணும், ஓகே இதுதான் இந்த டிசைன் வரும், இந்த கலர்ல இந்த டிசைன் வருமானு கேட்டீங்கன்னா அது போடலாம். இந்த டிசைன் வந்து நம்ம வீட்டு தறின்றதால வந்து நாங்க வெளில கொடுத்து தயார் பண்ணல, எங்களுடைய ஓன் யூஸ். நாங்க இந்த தறி போட்டு தருவோம். எத்தனை நாள் ஆகும்? 15 daysமா. ஒரு சாரி எடுத்து 15 days. பெரிய ரகம் டைம் இருக்கவங்க அதை பண்ணலாம். நீங்க இவ்வளவு சாரி வச்சிருக்கீங்க, இப்ப நீங்க வெளிய இருந்து வாங்கி நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு லாபம் வச்சு விக்கிறீங்களா? இல்லம்மா, இப்ப எங்களுக்கு வந்து நாங்க தயாரிப்பு, சொந்த தயாரிப்பு. இப்ப வந்து
ஷோரூம் ஒரு 4 கடை இருக்குன்னு வச்சுங்களேன், ஷோரூம்ல இருக்கிறவங்க தான் எங்க கையில நாங்க கொடுக்குறவங்களுக்கு அவங்க தான் மார்ஜின் வச்சு விற்பாங்க. எங்களுடைய வந்து ஹோல்சேல் ரேட் தான் எங்களுடைய ரேட். நான் சொல்றேன், நாங்க வாங்கி விற்கிறது கிடையாது. வெட்டிங் கலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தயாரிப்பு தான். அதனால கொஞ்சம் கம்மியா கொடுக்க முடியும். ஆமா, இது சின்ன சில சொல்றீங்க பாருங்க, இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் சாரில இருக்கு, அதெல்லாம் எங்களுடைய தயாரிப்பு இல்ல, நாங்களே வாங்கி தான் கொடுக்குறோம். அதெல்லாம் வெளியே வாங்கி நாங்க 150 வச்சு கொடுத்துருவோம் சாரிக்கு. இல்ல சாரி லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சாரி எடுப்பாங்க 40,000 ரூபாய், அதுல 10 சாரி எடுப்பாங்க 1000 ரூபாய் கூட கொடுத்துருவோம் அசல் ரேட்டு. ஏன்னா இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு, நாங்க வெளியில வாங்கி விற்கிறது இல்லைங்க. எங்களுடைய பட்டு நாங்க தான். ஆனா காஞ்சிபுரம் பட்டுக்கு ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும். காஞ்சிபுரத்துக்கு வந்தாலே வரும்போதே மக்களுக்கு தெரியும் கடை இவ்வளவு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கடைக்கு வராங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி உங்களால தர முடியும்? குவாலிட்டி தான்மா. இது பாருங்க, கோல்டு எவ்வளவு வந்திருக்கு? 36, சில்வருங்க 23.6, காப்பருங்க, மொத்தம் டோட்டல் 100%. இதுதாங்க ஒரிஜினல் இருக்குதா இல்லையா டெஸ்ட் பண்ணி எனக்கு இப்ப கேட்டீங்க இல்லையா, எதுக்கோசம் இது நான் விளக்கம் கொடுக்குறேன்னா, எவ்வளவு கடை இருக்குது தெரியும் உங்களுக்கு, தேடி இந்த கடைக்கு வராங்களே அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்க இல்லையா, இந்த குவாலிட்டி பியூர்னா பியூருங்க, டெஸ்டர்னா டெஸ்டருங்க. 40,000 ரூபாய். ஆமா, இப்ப வந்து ஏமாத்தி வந்து இந்த புடையை வந்து 40,000 ஏமாத்தி கொடுக்குற இது கிடையாது. எதுக்கு தெரியும் வரானா இதுதான் பியூர்னா பியூர் இல்ல. இன்னைக்கு 4 கஸ்டமர் வந்தாங்க, என் பட்ஜெட் 20,000 தான், 15,000 இதே புடவை கொடுத்தோம். பியூர் 15,500 ரூபாய் கொடுத்தோம். இப்ப வந்து போனாங்க விஜயவாடா கஸ்டமர். விஜயவாடா வந்து ஹைதராபாத் ஃபுல்லா நிறைய பேர் வருவாங்க. விஜயவாடா 78,000 ரூபாய்க்கு போட்டோம், 70,000 ரூபாய் ஃபைனல் பண்ணி இந்த சேலை கொடுத்தோம். இந்த சேலை இந்த குவாலிட்டி இது மாதிரி 2 சேரி இப்ப கொடுத்தோம். இது எங்க கடையை தேர்ந்து பிளேவர் பண்ணி வர்றதுக்கு காரணம் இதுதான், குவாலிட்டி நம்பர் 1. வெறும் கேஷ் டிரான்சாக்ஷனா இல்ல கார்டுல? ஒன்லி கேஷ்மா, ஜிபே பண்ணுவோம். இது வந்து இந்த கடை வந்து 42 வருஷமா இருக்குதுங்க. அவர் அப்பா பேர் வந்து தெய்வசிகாமணி. ஒரு தறி போட்டு 2 தறி ஆக்கி 3 தறி ஆக்கி அப்படியே படிப்படியா வந்த ஒரு வீட்டு தறி போட்டு 10 தறி ஆகி 20 தறி ஆகி 100 தறி 200 தறி போட்டு அவங்க அப்பா காலத்துல இருந்து இப்போ 2024ங்களா 1980ல இருந்து ஆரம்பிச்சாருங்க. 1996 வரைக்கும் அவங்க அப்பா பார்த்தாருங்க. 96க்கு அப்புறம் அவங்க பசங்கன்றது வந்து டி குமார், டி காமராஜ் 2 பேரும் அவங்க பசங்க ஏற்பட்டு அவங்க பசங்க ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த 20 வருஷமா அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன இருந்ததோ அதே 200 தறி இன்னைக்கு அப்படியே இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. குவாலிட்டி தாங்க மெயின். இந்த டிஷ்யூ சாரியோட கலெக்ஷன் வந்து எனக்கு எப்ப வந்தாலுமே இங்க ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எப்பவுமே வந்து இந்த பிங்க், பீச், ப்ளூ, மோஸ்ட்லி லேடிஸ் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அது லேடிஸோட மென்டாலிட்டினே வச்சுக்கோங்க. இந்த தடவை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த கலர்ல எனக்கு இந்த சாரி கிடைச்சது, டிஷ்யூ சாரி. அண்ட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்துச்சு. இது வந்து அவங்க 40,000 சொல்லியிருக்காங்க. பட் நீங்க நேர்ல வந்து பேசும்போது ரேட்மே அவங்க குறைச்சு கொடுப்பாங்க. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது கைண்ட் ஆஃப் வெந்தயம் கலர் மாதிரி இருக்கு. இது கீழே இருக்கிறது வந்து ஒரு வயலட் கலர் மாதிரி இருந்து இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து இந்த செக்குடு பேட்டர்ன் பார்த்திருந்தேன். எப்பவுமே நம்ம எப்படி எடுப்போம்னா ஒண்ணு பிளெயின் கலர்ல கொஞ்சம் மாங்காய் போட்ட மாதிரி டிசைன்ஸ் எடுப்போம், இல்லைன்னா வந்து இப்ப ஆல்ரெடி காமிச்ச மாதிரி டிஷ்யூ சாரீஸ் எடுப்போம். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து மல்டி கலர் சாரி, மல்டி கலர் அண்ட் ரோஸ் தான் வந்து பிரைமரி கலராவும் ப்ளூ வந்து செகண்டரி கலராவும் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் 35+ பீப்புள் வந்து கட்டுற மாதிரி, 35+ நம்ம அம்மா ஏஜ்ல இருக்கவங்க கட்டினா வந்து நல்லா எடுத்து காமிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட பார்டருமே பாருங்க மல்டி கலர்ஸ் தான் இந்த பார்டருமே இருக்கு. இந்த சாரியோட ரேட் வந்து அவங்க 10,000 to 12,000 வரும். அதை அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி 10,000 லெஸ்ஸா கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இதுவுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரியா தான் இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 15,000 சொன்னாங்க. நான் சொல்றது எல்லாமே அப்ராக்சிமேட் ரேட்டுங்க. எக்ஸாக்ட் ரேட் வந்து அவங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் முன்ன பின்ன சொல்லுவாங்க. பட் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய தருவாங்க. அதனால தான் அப்ராக்சிமேட் ரேட் சொல்றேன். மற்ற சாரீஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட்டா தான் எனக்கு தெரியுது. இது பாருங்க, மோஸ்ட்லி பார்டர்ஸ் வந்து பெருசா இருக்கும், வித் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். பட் இதுல வந்து செல்ஃப் இந்த சென்ஸ் ஒரே கலர்ல தான் இருக்கு. நடுவுல இந்த பர்பிள் வந்து இருக்கு. இருந்தாலுமே இதோட பிளவுஸ்மே வந்து செல்ஃப் கலர்ல தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த லைட் ப்ளூ கலர் சாரி, இது வரைக்கும் காமிச்ச எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க் கலர், பிரைட் கலர் காமிச்சேன். பட் இதுக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதாங்க செய்யுது. இது வந்து லைட் கலர் இருக்கும் போது இந்த கோல்டன் வந்து நல்லா ஓவர் கம் பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் இந்த சாரி வந்து கலர் வைஸும் சூப்பரா இருக்கு. டிசைன்ஸ்மே பாருங்க ரொம்ப மைன்யூட் டிசைன்ஸா இருக்கு. அந்த பூமே ரொம்ப குட்டி குட்டியா இருந்திருக்கு. இந்த கலர் பாருங்க வந்து ரோஸ் கலர், வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அதாவது பார்டர் நீங்க கட்டும்போது வந்து இது பார்டர்ல வரும். பிளவுஸோட கலருமே இதுதான். இந்த கலர் வந்து செம்மையா இருக்குங்க.
இந்த டோனுக்கு கட்டும்பொழுது. காஞ்சிபுரம்ல பட்டு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல வந்து நெசவாளர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. சாரி வந்து நெஞ்சதுக்கு அப்புறம் இந்த படமரம் அப்படின்ற இந்த மரத்துல சுத்தி தாங்க வரும். இத வந்து இங்க இருந்து எடுத்து அதை மடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க. இந்த கடைக்கு வந்து நான் வந்து மினிமல் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணி இவங்களோட மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் இருக்க கலெக்ஷன்ஸ் காமிச்சேங்க. பட்டு சாரி மட்டும் இல்லாம நார்மல் டிசைனர் சாரியுமே இவங்க கிட்ட இருக்கு, அதையுமே நான் காமிச்சிருந்தேன். சோ இது நான் காமிச்சது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தாங்க. பட் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் கண்டிப்பா வீடியோல ஷோ பண்ண முடியாதுன்றதுனால சிலதை மட்டும் தான் நான் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். இந்த கடை பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு. இன்னும் எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பிள்ளையார்பாளையம் அப்படின்றது காஞ்சிபுரத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியாங்க. பிள்ளையார்பாளையம் கிருஷ்ணன் தெருவுல காஞ்சி குளோபல் ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தான் இந்த டி பார்வதி சில்க்ஸ் அப்படின்ற ஷாப் இருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கடையோட பேரு, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இந்த கடையோட லொகேஷனுமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. நீங்க அந்த மேப் லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களால ஆட்டோமேட்டிக்கா இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிட முடியும். இல்ல உங்களுக்கு வழி தெரியலனா இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ரீடைரக்டும் பண்ணுவாங்க. சோ நீங்க வரும்போது இவங்க ஹோல்சேல் விலைக்குமே கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. சோ நீங்க இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை உங்களுக்கு தேவையான பட்ஜெட்லயுமே கூட கொண்டு போக முடியும். சோ கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கடையில இருக்க தேவையான எல்லா சாரீஸுமே ஷாப்பிங் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே அந்த கமெண்ட் செக்ஷன்ல சஜஸ்ட் பண்ணுங்க. சோ அந்த வீடியோ நாங்க ஷூட் பண்ண ட்ரை பண்றோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்